பாண்டியன் பயிற்சி மையம் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிரித்து எழுதுக தொடர்ச்சி நம்ம பார்க்க போறோம். திசைப்பெயர் புணர்ச்சி. திசைப்பெயர் புணர்ச்சி திசைகள் மொத்தம் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் சொல்லுவோம் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்குன்னு. இந்த திசை பெயர்கள் 4க்கும் எப்படி சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக வரப்ப எப்படி வரும்ன்றது தான் பார்க்க போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா வடக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வடக்குல இக்கு கு இது ரெண்டுமே கெட்டு போயிடும். புரியுதுங்களா? இதை தவிர்த்து வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. வடக்கு பிளஸ் கிழக்கு வடகிழக்கு, வடக்கு பிளஸ் மலை வடமலை, வடக்கு பிளஸ் மாநிலம் வட மாநிலம். இதுல வேற எந்த ஒரு மாற்றம் வேற எதுவும் வித்தியாசமாலாம் எதுவுமே வராது. வடக்குனாலே இக்கும் கூவும் கெட்டு போயிடும். அது திசை பெயரோட சேர்ந்தாலும் சரி, வேறு பெயரோட சேர்ந்தாலும் சரி, எப்போதுமே இக்கும் கூவும் கெட்டு போயிடும் வடக்கு. அவ்வளவுதான். அதுக்கடுத்து தெற்கு. தெற்கு பார்த்தீங்கன்னா இந்த கூ கெட்டு போயிடும். அது இல்லாம இந்த இன்னா மாறும். இன்னா மாறும். இது மட்டும்தான் வரும். இப்ப பாருங்க, தெற்கு பிளஸ் கிழக்கு தென் கிழக்கு, தெற்கு பிளஸ் குமரி தென் குமரி. அப்ப என்ன ஆகுதுன்னா கூ கெட்டு போய் இன்னாக மாறுது தெற்கு. இதுல பாத்தீங்கன்னா இக்கு கூ ரெண்டுமே கெட்டு போயிடும். இதுல கூ மட்டும் கெட்டு போய் இன்னா மாறும். அடுத்தது கிழக்கு. கிழக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், கிழக்கு 3 விதமா எழுதலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா கிழக்கு பிளஸ் திசை கீழ் திசை. நல்ல கவனிங்க, கீழ் திசை அப்படின்னு எழுதலாம். அடுத்தது கீழ் திசைன்ற இடத்துல வல்லினம் மிகுந்தும் எழுதலாம், இத்து வச்சும் எழுதலாம். கீழ் திசை இத்து. அதுக்கு அடுத்தது கீழ் என்பது கீழை திசை, கீழை திசை. அப்ப கிழக்கோட எந்த பெயர் சேர்ந்தாலும் இந்த 3 விதமா நம்ம எழுதலாம். இப்ப அடுத்தது ஒரு எடுத்துக்காட்டு இருக்க பாருங்களேன். கிழக்கு பிளஸ் தெரு கீழ் தெரு. கீழ் தெருக்கு அடுத்தது இத்து போட்டிருக்கேன். அடுத்தது கீழை தெரு, கீழை தெரு. அப்ப கிழக்குன்னா என்னன்னா 3 விதமா சொல்லியிருக்கேன். கீழுக்கு அப்புறம் வல்லினம் மிகுந்து, அதுக்கு அடுத்தது கீழை. இந்த 3 விதமா கிழக்குக்கு வரும். புரியுதுங்களா? அடுத்தது மேற்கு. மேற்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேல் நாடு, அதாவது கூ கெட்டு போய் இல்லா மாறும் 1. அடுத்தது பாத்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்ப மேல் கூட்டல் நாடு, இங்க கவனிங்க, பல் கூட்டல் நாடு. புரியுதுங்களா? அப்ப பல் கூட்டல் நாடு நம்ம எப்படி போட்டோம்? பன்னாடு அப்படின்னு எழுதணும். அது போலதான் மேல் கூட்டல் நாடு மேநாடு அப்படின்னு எழுதலாம். இங்க நான் வர்றதுனால இது மாதிரி வருது. புரியுதுங்களா? இந்த நான் வர்றதுனால வருது. அப்ப மேல், அதுக்கு அடுத்தது பாருங்க மேலை நாடு, மேலை. இப்ப மேற்கு பிளஸ் வீதி பாருங்க, இங்க நகரம் வராதனால இது 2 தான் வரும். மேல் வீதி மேலை வீதி, இந்த 2 தான் வருது. ஆனா இங்க இந்த நகரம் வர்றதுனால எப்போதுமே ஞாபகம் வச்சுங்க, தகரம் நகரம் வருமொழியில தகரம் நகரம் வந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த விதிகளின் அடிப்படையில அது சரியா நீங்க எழுதணும். புரியுதுங்களா? அப்ப பாருங்க, மேற்கு மட்டும் கொஞ்சம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். மேற்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேற்கு கூ கெட்டு போய் இல்லா மாறும். மேல் நாடு அப்படியும் உச்சரிக்கலாம். அடுத்தது நகரம் வர்றதுனால மேநாடுன்னு வரும். அடுத்தது பாருங்க மேலை நாடு, இங்க எப்படி கீழை அப்படின்னு வருது, அது போல மேலை. புரியுதுங்களா? மேலை நாடு, மேலை கடல் அப்படின்னா மேற்கு பிளஸ் நாடு, மேற்கு பிளஸ் கடல்னு அர்த்தம். அடுத்தது எண்ணு பெயர் புணர்ச்சி. எண்ணு பெயர் புணர்ச்சி அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு அடிக்கடி இதுல தவறு ஏற்படுறதுல இதுதான் அதிகமான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எப்படின்னு பாருங்களேன், 1ல இருந்து பார்ப்போம். 1 ஃபர்ஸ்ட் எண் பெயர் புணர்ச்சி, அதுல 1 பார்க்கிறோம். 1 பிளஸ் உயிர், ஓர் உயிர். அப்ப நம்ம அடிக்கடி பார்ப்போம் 1 ஒரு ஓர். ஓர் அப்படின்னா உயிரெழுத்து வந்துச்சுன்னா ஓர். அடுத்தது மெய் எழுத்துல வந்துச்சுன்னா ஒரு அப்படின்றது பார்த்தோம். அதுதான் இது. 1 பிளஸ் உயிர், ஓர் பிளஸ் உயிர், உடல் மேல் உயிர் ஒன்றுவதே ஓர் உயிர் அப்படின்னு வருது. அதுக்கு அடுத்தது பாருங்க 1 பிளஸ் புத்தகம் ஒரு அப்படின்னு தான் வரணும். புரியுதுங்களா? ஓர்னு வரக்கூடாது. ஏன்னா இங்க என்ன இருக்குன்னா மெய் இருக்கு.
அப்ப ஒன்றை பொறுத்தவரைக்கும் நீங்க புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, உயிரெழுத்தா மெய்யெழுத்தான்னு பார்ப்பீங்க வருமொழி. உயிரெழுத்தா இருந்தா ஓர், மெய்யெழுத்தா இருந்துச்சுன்னா ஒரு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அடுத்தது இரண்டு. இரண்டும் அப்படிதான். இரண்டும் பாத்தீங்கன்னா உயிரெழுத்து வந்துச்சுன்னா ஈர் அப்படின்றது வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இரண்டு பாத்தீங்கன்னா உயிரெழுத்து வந்துச்சுன்னா ஈர். அதே மெய்யெழுத்து வந்துச்சுன்னா இரு. மெய்யெழுத்து வந்துச்சுன்னா இரு. அப்ப ஒன்று பாருங்க, உயிரெழுத்து வந்தா ஓர், மெய்யெழுத்து வந்துச்சுன்னா ஒரு. அதே இரண்டு பாருங்க, உயிரெழுத்து வந்துச்சுன்னா ஈர், மெய்யெழுத்து வந்துச்சுன்னா இரு. இது ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது மூன்று. மூன்றும் பாத்தீங்கன்னா உயிர் மெய் வச்சுதான் சொல்ல போறேன். மூன்று பாருங்களேன், மூன்று பிளஸ் இலை உயிரெழுத்து வருது. உயிரெழுத்து வந்துச்சுன்னா இந்த இன்று ரெண்டுமே காணாம போயிட்டு வெறும் மூணு மட்டும் போட்டு எழுதும். மூன்று கூட்டல் மூ கூட்டல் இலை. அப்ப இங்க உடம்படுமை, இங்க இம் கூட்டல் ஊ, இங்க உயிரெழுத்து இருக்கு. அப்ப உடம்படுமை தேவை. ஊ வர்றதுனால உடம்படுமை என்ன வரும்னா இவ்வு தோன்றும். இவ்வு தோன்றதுனால இவ்வு ஈயும் சேர்ந்து மூவிலை அப்படின்னு மாறிடுச்சு. அப்ப நல்ல ஞாபகம் வச்சுங்க, மூன்று கூட உயிரெழுத்து தொடங்கும் போது வந்துச்சுன்னா நீங்க மூணு போட்டு தான் எழுதணும். புரியுதுங்களா? அதே பாருங்களா, மூன்று தமிழ் அப்படின்னு வர்றப்ப குறில் மூ மட்டும்தான் போடணும். அப்ப உயிரெழுத்து வந்தாதான் நெடில் மூ, மெய்யெழுத்து வந்துச்சுன்னா குறில் தான் மூ தமிழ். அப்ப தாவுக்கு வந்து வல்லினம் இத்து முத்தமிழ். மூன்று கூட்டல் படை முப்படை. அடுத்த மூன்று கூட்டல் கனி முக்கனி. அப்ப இங்க வல்லினம் மிகுந்து இருக்கு. அப்ப மூன்றுக்கு உயிரெழுத்துக்கு மெய்யெழுத்துக்குள்ள வித்தியாசம் பாருங்க. உயிரெழுத்து வந்துச்சுன்னா நெடில்ல மூ வரும், அதே மெய்யெழுத்து வந்துச்சுன்னா குறில்ல தான் வரும். இது மறக்கவே கூடாது. அடுத்தது நான்கு எண்ணிக்கை வந்து பாருங்க 4. இதுவும் பாத்தீங்கன்னா உயிர் மெய் அதை வச்சுதான் சொல்ல போறேன். இப்ப பாருங்களேன், 4 கூட்டல் 1000 உயிரெழுத்து வந்துச்சுன்னா இந்த இல் என்பது இந்த கூ கெட்டு போய் இன்னு வந்து இல்லா மாறும். 4 கூட்டல் 1000. அப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்று 4000 வருது. புரியுதுங்களா? இதே மெய் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், மெய் வந்துச்சுன்னா இது கெட்டு போய் நாற்படை இல்ல அப்படியே நான்மணி அப்படின்னு வரும். இந்த 4க்கு நாற்படை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, அதுதான் இன்னு இரு இல்லு சொல்லியிருப்பான். அந்த இது 4 கூட்டல் படை நாற்படை. மெய்யெழுத்து வந்துச்சுன்னா மெய்யெழுத்து வந்தா இரு இன்னு அப்படியே அந்த இன்னே வரும். அப்படி இல்லைன்னா இன்னு இருதா மாறும். ஆனா உயிரெழுத்து வந்துச்சுன்னா இன்னு வந்து இல்லாக மாறும். இன்னு வந்து இல்லா மாறும். இது வந்து பாருங்க இரு இன்னு ரெண்டுமே வரும் மெய்யெழுத்துக்கு. 4 பிளஸ் படை நாற்படை, 4 பிளஸ் கவி நாற்கவி, 4 பிளஸ் மணி நான்மணி. புரியுதுங்களா? அப்ப 4 பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உயிரெழுத்து வந்துச்சுன்னா இந்த இன் வந்து இல்லா மாறும், மெய்யெழுத்து வந்துச்சுன்னா இன்னு இரா மாறலாம், இல்ல இன் அப்படியே வருது பாருங்க, இந்த கூ மட்டும் கெட்டு போய் அப்படியே வருது. இதுதான் 4. புரியுதுங்களா? அடுத்தது 5. 5 வந்து பாத்தீங்கன்னா 2ஆ பிரிக்கலாம். 5 உயிர் மெய்யின்னு. 5 பாருங்களா, உயிரெழுத்து 5 பிளஸ் 1000 அப்படின்னா இந்த இந்து ரெண்டுமே கெட்டு போய் ஐ மட்டும் வரும். ஐ கூட்டல் 1000. புரியுதுங்களா? ஐ கூட்டல் 1000. இங்க உடம்படுமை ஐவரின் எவ்வும், அப்ப ஈ கூட்டல்லா 5000 அப்படின்னு மாறிடும். உங்களுக்கு ஏற்கனவே நான் உடம்படுமை நடத்தியிருக்கேன் இல்லையா, அதன்படி அது அப்படி புணருது. அடுத்தது மெய் வந்துச்சுன்னா 2 வரும். மெய் வந்தா 2 வரும். என்னன்னா 5 கூட்டல் விரல் இல்லையா? அப்ப 5 கூட்டல் விரல் வந்து பார்த்தா என்ன எழுதுவோம்? ஐ கூட்டல் விரல். அதேதான் எழுதுவோம். எழுதிட்டு இங்க மெய் எழுத்து இருக்கிறதுனால ஒண்ணு இந்த இவ் கூட்டல்
ஈ தான் வி இல்லையா? அப்ப இந்த இவ் என்ற எழுத்து இங்க வரணும். புரியுதுங்களா? அதுதான் வந்த மெய்ன்னு சொல்லுவாங்க. 5 வந்துச்சுன்னா வந்த மெய். இந்த இவ்வே இங்க வரணும். இது ஒண்ணு. அப்ப ஐவிரல்ன்றப்ப இப்படி இதுதான் கரெக்டான சொல். ஐவிரல் இதுதான் கரெக்டான சொல். நம்ம சில டைம் வெறும் ஐவிரல் இப்படி எழுதுவோம்ல, இது தப்பு. இது மாதிரி எழுதக்கூடாது. ஐவிரல்ன்றது இப்படி எழுதலாம். அடுத்தது பாருங்களேன், ஐங்குறு நூறு. 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100, ஐங்குறு 100. அப்ப இனம் மிகுது. இந்த கூக்கு இனமான எழுத்து இங்கு வரும். அப்ப மெய் எழுத்து வந்துச்சுன்னா 2 விதமா வரும். ஒண்ணு வந்த மெய் இடம்பெறும், இல்ல வந்த மெய்யின் இனமிகள். இந்த வண்ண இங்க பாருங்க, இக்கு இருக்கு இல்லையா? இதுக்கு மெய் எது? இக்குக்கு இனமானது இங்கு, அது வரும். அப்ப 5 வந்துச்சுன்னா ஒண்ணு உயிரெழுத்து வர்றப்ப அப்படியே டைரக்டா ஐ போட்டு உடம்படு மெய் போட்டு எழுதிடலாம். மெய் வந்துச்சுன்னா 2 விதி இருக்கு, கண்டிப்பா 2மே ஞாபகம் வச்சுக்கணும். வந்த மெய், வந்த மெய்யின் இனமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 6 வந்து ஒண்ணுமே இல்லைங்க. 6 வந்து வெறும் அரு. அரு அப்படின்லாம். 6 கூட்டல் சுவை அறு சுவை. 6 கூட்டல் பொருள் அறுபொருள். 6க்கு வேற ஒரு பெரிய ட்விஸ்ட் வேற ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை, அப்படியே டைரக்டா தான் வரும். புரியுதுங்களா? ஆனா 7க்கு பாத்தீங்கன்னா 2 விதமா வரும். 7க்கு குறில் நெடில் 2மே வரும். அது என்ன சார் குறில் நெடில்னா? எழுகடல்னு சொல்லலாம், ஏழு ஸ்வரம்னு சொல்லலாம், 7 ஸ்வரம்னு சொல்லலாம். இப்ப 7 இசை, 7 கூட்டல் இசை 7 இசை, இது 2மே கரெக்ட். குறியிலும் பயன்படுத்தலாம், நெடிலும் பயன்படுத்தலாம் 7. அப்ப 6 பொறுத்த வரைக்கும் ஒண்ணே ஒண்ணுதான் அரு. அதே வந்து 7க்கு பாத்தீங்கன்னா எழுகடல்னு குறியிலையும் பயன்படுத்தலாம், 7 இசைன்ட்டு நெடிலையும் நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது 8. 8ல கொஞ்சம் சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும், கவனிங்க. 8 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 8னாலே இந்த இடத்துல வந்து எண் அப்படின்றதுதான் வரும். என்னன்னா 8 அப்படின்றது பொருள். எல்லாத்துலயும் பாருங்களா என்னன்னு தான் வரும். 8 கூட்டல் 1000, எண் கூட்டல் 1000. இந்த 8ன்றது சேர்த்து எழுதுறப்ப எண் கூட்டல் 1000 அப்படின்னு மாறுது. அப்ப இன்னும் ஆவும் சேர்ந்தா உடல் மேல் உயிர் வந்துள்ளது எண்ணாயிரம் அப்படின்னு வருது. அதுக்கடுத்து 8 கூட்டல் பொருள் எண் பொருள், அவ்வளவுதான். அதுல வேற ஒண்ணும் இல்லை, ஏன்னா இது மெய் தான். இதுல ஒண்ணும் நம்ம சேர்த்து எழுத போறது எண் பொருள். அதே பாருங்க 8 கூட்டல் திசை எண் திசை, எண் திசை. அப்ப ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நகரத்தோடு தகரம் வந்துச்சுன்னா, இந்த பாருங்க நகரம் தகரம் வந்துச்சுன்னா இது வந்து இட்டா மாறிடும், இது வந்து டீயா மாறிடும். அதன்படி எட்டிசை. ஏற்கனவே வேற்றுமை வழிப்புணர்ச்சியில இது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் சொல்லியிருக்கேன்ல, தகரம் நகரம் வந்தா நம்ம நல்லா யோசிச்சு எழுதணும். தகரம் வந்துச்சுன்னா இங்க பாருங்க, ஏற்கனவே நம்ம சொன்னதுதான் டன ல, இன்னுக்கு இட்டு, பாருங்க எட்டிசை, அதான் கரெக்டான இது. இப்ப 9 பாத்தீங்கன்னா 9ல அடிக்கடி கேட்கறது ரொம்ப முக்கியமான பகுதி. எப்படின்னு பாத்தீங்கன்னா 90 அப்படின்னா 9 கூட்டல் 10ன்னு தான் எழுதணும், 9 கூட்டல் 100ன்னு எழுதக்கூடாது. புரியுதுங்களா? 9 கூட்டல் 10. ஏன்னா 90 என்பது 9 இன்ட்டு 10 இல்லையா? 90. அப்ப 9 10 இருக்கிறதா தான் அர்த்தம் 90ல. அடுத்தது 900 அப்படிதான், 9 கூட்டல் 100, 9 கூட்டல் 100. புரியுதுங்களா? 9 கூட்டல் 100. அப்ப இந்த 90 900 இது எல்லாமே நீங்க தெளிவா கொஞ்சம் புரிச்சுக்கணும். 9 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. புரியுதுங்களா? அடுத்தது நம்ம முக்கியமா பார்க்க போறது பண்பு பெயர் புணர்ச்சி. நம்ம பிரித்தெழுதுல அதிகமா கேட்கறது பாத்தீங்கன்னா, ஒன்னாவது நம்மளுக்கு பண்பு பெயர் வந்துடும். கண்டிப்பா பண்பு பெயர் புணர்ச்சி கண்டிப்பா வரும். அப்ப பண்பு பெயர் புணர்ச்சியில அடிப்படை என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். பண்பு பெயர் புணர்ச்சியில இந்த 8 இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னா ஈறு போதல், ஆதி நீடல், முன்னின்ற மெய்த்தெரிதல், அடியகரம் ஐயாதல், இடையுகரம் ஈயாதல், இணையவும் என்னும் விதி, தன்னொற்று இரட்டல், இனமிகள். இந்த 8ஐயும் நம்ம எது எதுக்கு யூஸ் பண்ண போறோம், எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் கரு விழி, கருவிழி, கருமை கூட்டல் விழி, கருமை கூட்டல் விழி நம்மளுக்கு தெரியும். அதுல வந்து மை
இப்ப பாத்தீங்கன்னா இது நம்ம பிரித்து எழுத சேர்த்து எழுத மட்டும்தான். புணர்ச்சி விதின்னு நம்மளுக்கு சிலபஸ்ல ஒண்ணு தனியா கிடையாது. புரியுதுங்களா? அதனால இதை பிரித்து எழுத சேர்த்து எழுத அதுக்கு மட்டும் எப்படி வரும்ன்றதை நம்ம பார்க்க போறோம். கருமை கூட்டல் விழி. ஓகேங்களா? அப்ப ஈறு போதலின்படி மை கெட்டு போயிடுது. ஏன்னா ஈறு அப்படின்னா இதோட இறுதி ஈறு மை, ஈறு போயிடுச்சு. கரு கூட்டல் விழி. அப்ப ஈறு போதல்னா என்னன்னா மை விகுதி கெட்டு போறதுதான் ஈறு போதல். புரியுதுங்களா? அது கெட்டு போயிடுச்சு. அடுத்தது சேதாம்பல். நல்லா கவனிங்க. சேதாம்பல் செம்மை கூட்டல் ஆம்பல். செம்மை கூட்டல் ஆம்பல். அது எப்படி ஈறு போதலின்படி செம்மை போயிடுச்சு. செம் கூட்டல் ஆம்பல். செம் கூட்டல் ஆம்பல். ஆதி நீடல் என்னும் விதி. ஆதி நீடல்னா ஆதினா முதல். இந்த குறில் வந்து நெடிலா மாறுறதுதான் ஆதி நீடல். அப்ப செம் என்பது சேம் அப்படின்னு மாறுது பாருங்க. இதுதான் ஆதி நீடல். அப்ப சேம் கூட்டல் ஆம்பல். அப்புறம் முன்னின்ற மெய்த்திரிதல் என்பது இம் என்பது இத்தாக மாறுது இல்லையா? இதுதான் முன்னின்ற மெய்த்திரிதல். இந்த மெய் இம்மு தானே இருக்கு. சேம் கூட்டல் ஆம்பல். அது பாருங்களா, சே இத்து கூட்டல் ஆம்பல்னு வருது. அப்ப இந்த இம்மு இத்தா மாறுது இல்லையா? அந்த விதிதான் முன்னின்ற மெய்த்திரிதல். அதாவது ஒரு மெய்யெழுத்து இன்னொரு மெய்யெழுத்தா ஆடுறது முன்னின்ற மெய்த்திரிதல். இணையவும் ஒரு விதி பார்ப்போம். அது வந்து பாத்தீங்கன்னா எழுத்தே காணாம போறது, மறைதல் தான் இணையவும் என்னும் விதி. புரியுதுங்களா? அப்ப சே இத்து கூட்டல் ஆம்பல் அப்படின்றப்ப இத்து ஆகும் சேத் கூட்டல் ஆம்பல். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே சேதாம்பல் அப்படின்னு வந்துடும். சேதாம்பல். அப்ப பாருங்க, செம்மை கூட்டல் ஆம்பல் மை கெட்டு போச்சுன்னா ஈறு போதல். செம் கூட்டல் ஆம்பல் ஆதி நீடல். குறில் நெடிலா மாறி சேம் கூட்டல் ஆம்பல்னு வருது. முன்னின்ற மெய்த்திரிதல் தான் என்ன சார்னீங்கன்னா இம்ம வந்து இத்தாக மாறுது இல்லையா? இப்ப இத்து மாறுது. இந்த இத்தும் ஆவும் சேர்ந்து தா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுது சேதாம்பல் அப்படின்னு மாறுது. அடுத்தது பாசிலை. பசுமை கூட்டல் இலை. உங்களுக்கு தெரியும் அடிப்படை ஃபர்ஸ்ட் ஈறு போதல், அப்புறம் பசு கூட்டல் இலை. ஆதி நிழல் பத்தி உங்களுக்கு சொன்ன. ஆதி நிழல்னா குறில் நெடிலா மாறுறது, அவ்வளவுதான் ஆதி நிழல். அப்ப பா என்பது பாசு அப்படின்னு மாறுது. அப்புறம் பாசு அப்படின்றது இப்போ என்ன ஆகும்? இது வந்து நெடில் தொடர் குட்டியல் உரம். இச்சு கூட்டல் ஊ. உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். அதன்படி ஊ காணாம போயிடும். அப்ப இச்சும் ஈயும் சேர்ந்து பாசிலை அப்படின்னு மாறும். இச்சு ஈயும் வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றது என்பபடி பாசிலைன்னு மாறும். ஏன்னா பாசு என்பது நெடில் தொடர் குட்டியல் உரம். உங்களுக்கு குட்டியல் உரம் சொல்லியிருந்தாலே முன்னாடி. அப்ப நெடில் தொடர் குட்டியல் உரம். அதுல வந்து இந்த உகரம் கெட்டு போயிடும். அடுத்த சிற்றோடை. சிற்றோடை சிறுமை கூட்டல் ஓடை. ஈறு போதல் என்னும் விதிப்படி மை கெட்டு போயிடுச்சு. சிறு குட்டல் ஓடை. தன்னொற்று இரட்டல் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ஒற்று இருக்குல்ல, இரு குட்டல் ஊ, இந்த ஒற்று வந்து ரெட்டித்து தன்னொற்று இரட்டல். இரு ரெண்டு இரா மாறுது பாருங்க. சிற்று கூட்டல் ஓடை. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். இது வந்து பாத்தீங்கன்னா குற்றியல் உரம். அப்ப உயிர்வரின் மெய் உக்குரல் மெய்விட்டோடும்னா ஊ காணாம போயிடும். இந்த இரு ஓவும் சேர்ந்து சிற்றோடை அப்படின்னு மாறும். புரியுதுங்களா? அப்ப சிறுமை பிளஸ் ஓடை ஈறு போதல்படி சிறு கூட்டல் ஓடை, தன்னோற்றுபடி சிற்று கூட்டல் ஓடை. இது குட்டியல் ஊரன்றதுனால இந்த உகரம் இரு கூட்டல் ஊ உகரம் கெட்டு போய் இரு ஓவும் சேர்ந்து ரோ சிற்றோடை அப்படின்னு மாறுது. அடுத்தது பைங்கூழ். பைங்கூழ் பாத்தீங்கன்னா பசுமை கூட்டல் கூழ். பசுமை கூட்டல் கூழ். ஈறு போதல் விதிப்படி ஃபர்ஸ்ட் பசு கூட்டல் கூழ் அப்படின்னு வருது. அடுத்து அடியகரம் ஐயாதல்னா இதுதான். அடியகரம் ஐயாதல். ப வந்து பையா மாறுது பாருங்க. பை பைசு கூட்டல் கூழ்னு வருது. அப்ப இணையவும் என்னும் விதி சொன்னோம் பாருங்க. இணையவும் ஒன்னும் விதிப்படி இந்த சூ வந்து கெட்டு போயிடுச்சு. சூ கெட்டு போனதுனால பை கூட்டல் கூழ். அப்புறம் இனமிகளின்படி, இனமிகள்னா இதுக்கு இனமானது கூ, அதாவது காவுக்கு இனமானது இங், பைங்கூழ் அப்படின்னு வருது. ஓகேங்களா? அப்ப பைங்கூழ்னா என்ன? பசுமை கூட்டல் கூழ். அப்புறம் ஈறு போதலின்படி பசு கூட்டல் கூழ். அடுத்தது பசு கூட்டல் கூழ் அப்படின்னு வருது. அடி அகரம் ஐயாதலின்படி பைசு கூட்டல் கூழ். இணையவும் என்னும் விதி இந்த சூ கெட்டு போயிடுச்சு. பை கூட்டல் கூழ்.
அப்புறம் இனமிகள் எனும் விதிப்படி பைங்குல். ஓகேங்களா? அடுத்தது கடுங்குளிர். கடுமை பிளஸ் குளிர். ஈறு போதல் என்னும் விதிப்படி மை கெட்டு போயிடும். கடு பிளஸ் குளிர். அப்புறம் இனமிகள். இனமிகள் விதிப்படி இங்க கூருக்கு இல்லையா, இங்க வந்துச்சுன்னா இங். காவுக்கு இனமானது இங். கடுங்குளிர் அப்படின்னு வருது. புரியுதுங்களா? அப்ப பண்பு பெயர் புணர்ச்சியில எல்லா விதிகளும் நம்ம எப்படி எல்லாம் பயன்படுத்துறோம்ன்றத பாக்குறோம். ஓகேங்களா? இப்ப சில பண்பு பெயர் புணர்ச்சி இருக்கு பாருங்களேன். சிறார். சிறுமை கூட்டல் ஆர். சிறுமை கூட்டல் ஆர். இந்த மை கேட்டு போயிடும். அப்ப ரூ இது வந்து முட்டையல் உரத்திலையும் வந்து உகரம் கெட்டு போயிடும். அப்ப இரு கூட்டல் ஊ போய் சிறார் மாறும். வெந்நீர். நல்ல கவனிங்க. வெந்நீர். இந்த இந்து வந்தாதான் இங்க கவனிங்க, முக்கியமானது ஒண்ணு சொல்றேன். இந்த இங்கு இந்து வந்துச்சுன்னா இம் வரும். புரியுதுங்களா? எக்ஸாம்பிள் வந்து பாருங்க. இம்மு வந்துச்சுன்னா இங்கு, இஞ்சு, இந்து. இது ஒரு குரூப். இவங்களுக்குள்ள இவங்க தான் வருவாங்க. புரியுதுங்களா? வெந்நீர் 3 சுழியின் வர்றதுனால வெண்மை கூட்டல் நீர். இதே இந்த இந்து வந்து இருந்துச்சுன்னா தான் நம்ம வெம்மைன்னு போடுவோம். புரியுதுங்களா? அடுத்தது நுண்ணுயிர் பாருங்க. நுண்மை பிளஸ் உயிர். நுண்மை பிளஸ் உயிர். அடுத்தது மூதூர். முதுமை கூட்டல் ஊர். அடுத்தது வெற்றிலை. வெறுமை கூட்டல் இலை. இது தன்னொற்று இரட்டல். புரியுதுங்களா? வெற்றிலை என்பது தன்னொற்று இரட்டல். மூதூர் பாருங்க. இது வந்து நம்ம என்னன்னா ஆதி நீடல். முதுமை கூட்டல் ஊர். அதான் மூதூர்னு வருது. அடுத்தது புலக்காட்சி. புலமை. புலமை பிளஸ் காட்சி. மட அறிவு. மடமை கூட்டல் அறிவு. வல்லுருவம். வன்மை. வன்மை கூட்டல் உருவம். புரியுதுங்களா? ஈறு போச்சுன்னா வன் கூட்டல் உருவம்னு வரும். அப்புறம் வல்லுன்னு மாறும். இல்லா மாறும். அப்புறமா பாத்தீங்கன்னா தனிக்குறியில் முன் உயிர் வரின் ரட்டுன்ற மாதிரி இன்னொரு இல்லும் சேர்ந்து வல்லுருவம் அப்படின்னு மாறும். இது முக்கியமானது. வல்லுகிர், வல்லுருவம், அது மாதிரி. அடுத்தது ஆரமுது. அருமை கூட்டல் அமுது. இது வந்து ஆதி நீடல் பாருங்க. ஆதி நீடல். வெங்கரி. வெம்மை கூட்டல் கரி. இங்கு. இங்கு வந்தா இம்மு வரும். எங்கெல்லாம் பாருங்களா இங்கு, இஞ்சி, இந்து அப்படிலாம் வந்துச்சுன்னா அங்க இம் வரும். அப்புறம் இடையுகரம் ஈயாதல்னு சொன்ன பாருங்களேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பெருமை கூட்டல் பெரியன். அதை எப்படி பிரிப்பாங்கன்னா பெருமை கூட்டல் இப்ப பெரியன் பாத்தீங்கன்னா அது ஒண்ணு சொல்லல பாருங்க. பெரியன் இது வந்து பெருமை கூட்டல் அன். ஈறு போதல்படி பெரு கூட்டல் அன். அப்புறம் இடையுகரம் ஈயாதல் அதன்படி பெரு என்பது பெரி கூட்டல் அண்ணன் வரும். பெரு என்பது பெரிய மாறுது இல்லையா? இதுதான் இடையுகரம் ஈயாதல். உகரம் வந்து ஈயா மாறுது. அப்புறம் பாருங்க உடம்படுமை. இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வரின் ஈ ஐவரின் எவ்வும். அப்ப பெரி ஈயாமும் சேர்ந்தா பெரியன். புரியுதுங்களா? பெரியன். அது மாதிரிதான் கருமை கூட்டல் கரியன் நம்ம லாஸ்ட் இதுல கூட பார்த்தோம். அது மாதிரி. புரியுதுங்களா? அப்ப இப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பண்பு பெயர் புணர்ச்சி. பண்பு பெயர் புணர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது சில முக்கியமான பிரித்து எழுதுக உங்களுக்கு சொல்றேன். நம்ம புக்ல இருக்கிறது தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது மட்டும். இப்ப தேங்காய்ன்னு இருக்கு இல்லையா? இது வந்து தெங்கு கூட்டல் காய் அப்படிதான் பிரியும். தெங்கு கூட்டல் காய். அதுக்கடுத்தது பண்டை காலம்னு இருந்தாலும் நம்ம எழுதுறப்ப பண்டு அதுதான் பண்டைன்னு மாறுது. புரியுதுங்களா? பண்டு காலம் தான் கரெக்ட்.
அதே மாதிரி பண்டையன்றதெல்லாம் எழுதக்கூடாது. பண்டை காலம் தான் கரெக்ட். பண்டு காலம். அதுக்கடுத்து இற்றை கூலினா இன்றைய கூலி, இன்று கூலி, இன்று கூலி. அடுத்தது பனங்காய் அப்படின்றத பனை கூட்டல் காயின்னு தான் நம்ம சொல்லணும் பிரித்து எழுதுகிறப்ப. தன்னூல், தன்னூல் ஒருமையில வர்றப்ப பாத்தீங்கன்னா தன்னுன்னு தான் வரும். புரியுதுங்களா? தன் நூல். அடுத்தது குற்ற உணர்வு, குற்றம் பிளஸ் உணர்வு, குற்றம் பிளஸ் உணர்வு. அடற்களிறு, இந்த இரு இல்லா மாறுது, இது மவ்வீறு அழியறதுன்னு சொல்லுவோம். குற்ற உணர்வு அதுக்கப்புறமா அது சேரும். இது பாத்தீங்கன்னா இல்லு இரா மாறுது. அடுத்தது இடப்புறம் அப்படின்றது இடதுபுறம் அப்படின்றதோ வேற மாதிரி சொல்லக்கூடாது. இடம் கூட்டல் புறம். வலப்புறம்னா வலம் கூட்டல் புறம். முக்கியமானது புக்ல இருக்கிறது தான் எல்லாத்தையும் நான் சொல்றேன். புரியுதுங்களா? அதுக்கடுத்து ஐம்பால். இப்ப பாருங்க, 5க்கு நம்ம என்ன பார்த்தோம்? 5 வந்துச்சுன்னா உயிரெழுத்து வந்தா அது நம்ம இது பண்ணலாம். ஆனா இது மெய் வந்திருக்கு. அப்ப என்னன்னா ஐ இம், அதுக்கு இனமான மிகுந்து ஒலிக்குது, அதுக்கு இனம் ஐம்பால். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது கசடற, கசடு கூட்டல் அற. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும், இட்டும் ஊவும் வருது, உயிரெழுத்து வர்றதுனால உகரம் கெட்டு போய் இட்டு ஆவும் சேர்ந்து கசடற. ஒவ்வொரு பிரித்ததும் புணர்ச்சி விதியில இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம விதிகள்னு பார்த்தாலே கிட்டத்தட்ட 9ல இருந்து 10 புணர்ச்சி விதிகள் உள்ளடக்கமாகும். அதனால இதை சும்மா நம்ம தெரிஞ்சுக்கணும். மீதி இப்ப நம்ம பார்க்கறது எல்லாத்தையும் நீங்க புணர்ச்சி விதியின் அடிப்படையில தான் நம்ம ஒரு பிரித்தெழுதியும் பார்க்கணும். இப்ப கை பொருள்ன்றது இப்ப இங்க இருந்தாலும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பக்கத்துல வல்லினம் மிகும் என்பதன் அடிப்படையில இங்க இப்பு மிகுந்திருக்கு. நம்ம பிரிச்சு எழுதுறப்ப இப்பு இல்லை, வெறும் கை கூட்டல் பொருள். கற்றனை தூரும், கற்றனைத்து ஊரும், இந்த இத்து கூட்டல் ஊ உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. ஃபர்ஸ்ட் இந்த உகரம் கெட்டு போயிடும், அப்புறம் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. கற்றனைத்து ஊரும். கதிர் ஈன, இந்த ரீனன்றது இப்படி பிரியுது, கதிர் ஈன. சீரிழமை, சீர்குட்டல் இளமை தான் சரி, சீர்மை என்பதுதான் சொல்லல, சீர்குட்டல் இளமை. சென்மியா, மியானாலே இந்த இடத்துல இன்னும் இங்க இல்ல. புரியுதுங்களா? இன்னும் செல் மியா. அதுக்கு அடுத்தது தோப்பி யாது, இதுவும் குற்றியலுகரம் தான். யா தோப்பி, தோப்பு யாது. நம்பர்கங்கு, நம்பர்க்கு அங்கு. நானிலம், நான்கு கூட்டல் நிலம். புலி அம்பழம், இதான் கரெக்ட், புலி அம்பழம். இப்ப பூங்கான் இருக்கு பாருங்களா, பூ கூட்டல் கா, பூ கூட்டல் கா. பூன பூக்கள் நிறைந்த, காண சோலை, பூக்கள் நிறைந்த சோலைக்கு பேரு தான் பூங்கா. அதை பிரித்ததுன்னா பூ கூட்டல் கா தான். புரியுதுங்களா? யாண்டுள்ளனோ, யாண்டு கூட்டல் உளனோ, யாண்டு குற்றியல் உரம் தான், யாண்டுள்ளனோ. வாசல் எல்லாம், வாசல் எல்லாம், இது சாதாரணம் தான். உடல் மேல் உயிர் ஒன்றது இயல்பு, அதன் அடிப்படையில். வேதி உரங்கள், வேதி உரங்கள் இங்க பாருங்க, ஈ இருக்கு இல்லையா, இத்துக்குட்டல் ஈ, அதனால ஈ உடம்படுமை. வேதி உரங்கள் ஈயும் சேர்ந்து யூ அப்படின்னு வந்திருக்கு. அங்கையற்கண்ணி, அம் கயல், பாருங்க இரு இல்லா மாறி இருக்கு, இங்கு இம்மா மாறி இருக்கு, கயல் கூட்டல் கண்ணி. அரி சுவடி, அரி சுவடி, அரி பிளஸ் சுவடி. இயற்கையோடு இயைந்த, இயற்கையோடு இட்டு கூட்டல் ஊ, உகரம் கெட்டு போய் இட்டு ஈயும் சேர்ந்து டி அப்படின்னு மாறுது. ஈரெட்டாண்டு, ஈரு அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வரும், பக்கத்துல உயிரெழுத்து வரணும், வந்துருச்சு பாருங்க. 2 8 ஆண்டு. கல் அலை, கல் கூட்டல் அலை. கல் அலை, அலைனா உங்களுக்கு தெரியும், புற்று அந்த கல்லால் செய்யப்பட்டதுன்னா கல் கூட்டல் அலை. தனி குறில் முன் உயிர் வரின் ரட்டும், அப்புறம் 2 இல்லாவும் சேர்ந்து கல்லலை அப்படின்னு வந்திருக்கு. உயர்நிலை பள்ளி, உயர்நிலை பிள்ளை, உயர் கூட்டல் நிலை கூட்டல் பள்ளின்னு பிரிக்க கூடாது. புரியுதுங்களா? உயர்நிலை கூட்டல் பள்ளி, இதான் கரெக்டான சொல். மேல்நிலை பள்ளியும் அப்படிதான், மேல்நிலை
பிளஸ் பள்ளி, அப்படிதான் பிரிக்கணும். ஔடதமாம், ஔடதம்னா உங்களுக்கு தெரியும் மருந்து, ஔடதம் கூட்டல் ஆம், இப்படிதான் பிரிக்கணும். புரியுதுங்களா? பிரித்து எழுதுகளை நம்ம பார்த்திருக்க அனைத்து தலைப்புகளையும் நல்லா ஒரு முறை செக் பண்ணி ஒன்னொன்னும். அடுத்தது பாத்தீங்கன்னா புலி கூட்டல் கறி, புலிங்கரி, இதோட இனமான இனமிகள் பாருங்க, புலிங்கரி. அடுத்தது புலி கூட்டல் சோறு, புளிஞ்சோறு, புளிஞ்சோறு, அதுதான் கரெக்ட். சோறு கூட்டல் வளம், சோற்று வளம், சோற்று வளம். நெடிலோடு உயிர் தொடர் குற்றியல் உரங்களுள் தர ஒற்று ரெட்டும் பாருங்க, இது நெடில் தொடர் குற்றியல் உரம், அதனால சோற்று கூட்டல் வளம். இது பாருங்களேன், கூடு கூட்டல் புழு, கூட்டு புழு, கூட்டு புழு. பூட்டும் கதவுகள், இந்த இங்கு இருக்கு பாருங்க, இங்கு இருந்துச்சுன்னா இம், பூட்டும் கதவுகள். இது பாருங்க, இம் கெட்டு போய் இம்முக்கு இந்த க வந்து இனமான இங்கு வந்து பூட்டும் கதவுகள் அப்படின்னு மாறுது. நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னா மவ்வீறு, அது இப்ப நடத்துறப்ப இது உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அடுத்தது முக்கியமானது ஒண்ணு, ஓர் எழுத்து ஒரு மொழி வந்துச்சுன்னா அந்த ஓர் எழுத்து ஒரு மொழி. இப்ப பாருங்களேன், இது ஆ வந்து பாத்தீங்கன்னா சுட்டெழுத்து, ஆ இ உ சுட்டெழுத்து எது வந்தாலும் இங்க வர்றப்ப அது சுட்டெழுத்து மட்டும் தனியா தான் வரும். அதே போல வினா எழுத்து வந்தாலும் ஏ, எப்பறவைன்னு கூட இருந்துச்சுன்னா ஏ கூட்டல் பறவை தான். அப்ப வினா எழுத்து ஆ இ உ, அதாவது சாரி சுட்டெழுத்து ஆ இ உ எது வந்தாலும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சுட்டெழுத்து வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த இது வரும். அடுத்தது மை தடங்கன், மை கூட்டல் தடங்கன் அப்படின்னு பிரியும், மை கூட்டல் தடங்கன். நெடுநாவாய், எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் பிரித்து எழுதுறப்ப ஒன்னொன்னு தனித்தனியா பொருள் வரும்னு. நெடுநாவாய், நெடுமை கூட்டல் நாவாய், நாவாய்னா உங்களுக்கு தெரியும் கப்பல், இதுதான் கரெக்டான பொருள் வரும். இதே நெடுமை கூட்டல் நா கூட்டல் வாய்னா அர்த்தம் வராது, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அடுத்தது நற்றிரம், நன்மை கூட்டல் திறம். இங்க கவனிங்க, நன்மை கூட்டல் திறம். தீ, தீ வந்துச்சுன்னா என்ன வரும்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த இது தீ வந்து இதுக்கு இனமா அந்த ரா வந்துருச்சு பாருங்க, ரா வந்துருச்சு. அதாவது தகர வரிசை வந்தாலும் நகர வரிசை வந்தாலும் நீங்க நான் சொன்ன அந்த வேற்றுமை புணர்ச்சியை கரெக்டா பார்த்துக்கணும். நன்மை கூட்டல் திறம், மை கெட்டு போயிடுது. அப்புறமா என்ன ஆகுதுன்னா இந்த இன்னுக்கு வந்து இந்த இரு மாதிரி, இந்த தீக்கு ரீனு மாதிரி நற்றிரம்னு வருது. அடுத்தது நன்னுதல், நன்மை கூட்டல் நுதல், இந்த மை கெட்டு போயிடும். இன்னு, இன்னு நூ வர்றதுனால இந்த இன்னு அப்படியே இருக்கும், இந்த நூவுக்கு பதில் இந்த நூ போடணும். புரியுதுங்களா? நன்னுதல். ஏற்கனவே இதை பத்தி தகரம் நகரம் வந்துச்சுன்னா என்னன்றது தெளிவா உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பழைய வகுப்புல போய் செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது வேர்கோட் பலவின், இந்த கோட் வேர், இந்த இட்டு வந்து இல்ல மாதிரி இருக்கு, கோட் பிளஸ் பலவின். முன்னூல் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், மூன்றுன்னு வரணும்னா இதுக்கு இனமிகள் வந்திருக்கு பாருங்க, இனமிகள். அப்ப இனமிகள் வந்துச்சுன்னா மூன்று கூட்டல் நூல், அதுதான் கரெக்டானது. புரியுதுங்களா? மூன்று கூட்டல் நூல். ஆன்றோரோடு ஒப்பர், ஆன்றோடு ஒப்பர். புரியுதுங்களா? அடுத்தது சிற்றில், சிறுமை கூட்டல் இல், சின்ன வீடு, சிறுமை கூட்டல் இல். அடுத்தது தென்னீர், இந்த இன்னு வர்றதுனால இந்த இல், இங்க நீ வர்றதுனால இந்த நீ மாறிடும். புரியுதுங்களா? நகரம் வந்தாலே இங்க என்ன இருக்கோ அது போயிடும். புரியுதுங்களா? அடுத்தது நிற்பது ஒன்றில், நிற்பது கூட்டல் ஒன்று கூட்டல் இல், நிற்பது ஒன்று இல், இப்படிதான் பிரியும். ஓகேங்களா? இப்ப பிரித்து இது வரைக்கும் நடத்தின கிளாஸ் 3 செஷன் இது வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். இதையும் சேர்த்து அது ஃபுல்லா ஒரு முறை நல்லா ரிவிஷன் பண்ணி பாருங்க. எல்லாத்தையுமே நான் லாஸ்ட் கிளாஸே சொல்லியிருந்தேன், ஒரு நோட் போடுங்கன்னு. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா சிலபஸ்ல தமிழ் உள்ள பகுதி முதல் தலைப்பு மட்டும்தான், அந்த எழுத்து சொல் மட்டும் எடுத்துதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். புரியுதுங்களா? இப்ப இந்த 25 மார்க் வந்து இன்னும் வந்து ஒரு 5 வகுப்புல நான் அந்த 25 மார்க் கம்ப்ளீட்டா உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவேன். அதுல மேற்கொண்டு என்னென்ன தலைப்பு இருக்கோ எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? அது முக்கியமா நான் சொன்னபடி ஒவ்வொரு கிளாஸ் நடத்துறதையும் நோட் போட்டு எழுதுங்க. லாஸ்ட்ல எக்ஸாம் முன்னாடி நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணுவோம். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு மேற்கோள் காட்டி தான் நான் நடத்துவேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.